போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2026 வருகின்ற வருடம் 2026ல ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பொது குறிப்பா பேசிக்கிட்டே வரோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சிறு குறிப்பா என்ன பரிகாரத்தோட மாற்றத்தை உருவாக்கலாங்கிறதையும் பார்க்குமே. சரி, இந்த சிம்மராசி நண்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்கள்ல இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நிறைய செலவுகள் நடந்துருச்சு. உடல் உபாதையால பாதிப்பு, வேலையில பிரச்சனை, பல குழப்பங்கள், மனோரீதியாகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இப்படி எல்லாம் கடந்த வருடத்துல பல சிக்கல்களை எல்லாம் அனுபவித்த சிம்மராசி நண்பர்களுக்கு வருகின்ற 2026 வருடம் ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வருடமாக தான் அமையுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அஷ்டமச்சனி நடந்தது அப்படின்னாலும் குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்குது. இந்த வருடத்துல 2026 மேல எல்லாம் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைச்சிருது. அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இந்த வருடத்தினுடைய மே மாதத்திற்கு பிறகு பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக அமையுது. இதுவே பாதி நன்மையை கொடுக்குது. இதுவரைக்கும் இருந்த எதிர்மறையான பலன்கள்ல ஒரு 60-70% குறைச்சிரும். இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறதே மிகப்பெரிய மாற்றம். சரி, இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தாரே குரு, அப்படி பார்த்தா 12க்கு விரயஸ்தானத்துக்கு வந்துருவாருன்னு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். 12ல இருந்தாலும் குரு 12ல இருக்கக்கூடிய காலத்துல செலவுகள் சுப செலவுகளாக சுப விரயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கு. வேலையில அனுகூலம். இந்த கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம், வேலையில உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் கூட வேலை செய்துகிட்டே இருந்திருப்பாங்க. உங்களை பத்தி எதிர்மறையா ஒரு விஷயத்த மேல அதிகாரிகள்கிட்ட 1க்கு 2 சொல்லி வச்சிருவாங்க. அவர்களால ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அதே போல கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? படிப்படியா இந்த 2026ல கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களை உருவாக்கும். அதே போல தேக ஆரோக்கியம் சீர்படும். பாருங்களேன், எதுவாக இருந்தாலும் இந்த தேகம் ஆரோக்கியமா இருந்துட்டதுன்னா அதுவே மிகப்பெரிய புண்ணியம், அதுவே மிகப்பெரிய பலம். நமக்கு எப்பொழுதும் தேகம் பலமா இருந்துட்டா மனோபலமும் சேர்ந்து கிடைச்சிரும். அதுலயே ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும். அப்ப தேக ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தவங்களுக்குலாம் இப்ப மருத்துவம் சரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. கடன் சுமைகள் படிப்படியா குறையும். வேலையில உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் குறையும். மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் மாறும். ஒரு நல்ல சூழ்நிலை தான் 2026 சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றத்திற்கு உண்டான வருடம் அப்படின்னா குறை கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன மன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடிவெடுக்க முடியாத சில சூழ்நிலைகள், முடிவெடுக்க முடியாத சில விஷயங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த காலகட்டங்களில் இறைவனுடைய வழிபாடு முழுமையா தேவை. இதுக்கு ஒரு சரியான வழிமுறையை இந்த காணொலியினுடைய கடைசியில மறுபடியும் சொல்றேன். அதை தொடர்ந்து பின்பற்றுங்க. அதுல ஒரு மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல நமக்கு தொழில ஒரு அபிவிருத்தி வேணும், தொழில ஒரு முன்னேற்றம் வேணும். பல விஷயங்களை நாங்க சிந்திக்கிறோம். இப்படிலாம் இருந்திருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குது இந்த 2026. சரி, இடத்துல ஒரு முதலீடு, இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு யோகம், ஒரு இடத்தை வாங்கி கட்டணம் கட்டக்கூடிய அமைப்பு, அதை சார்ந்த செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை. செலவுகள் தான் அது எல்லாமே. கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். வாகனம் வாங்கினா செலவு, இடம் வாங்கினா செலவு, கட்டடத்தை கட்டுனீங்கனாலும் செலவு. ஆனா இதுவெல்லாம் சுப செலவுகளாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இப்ப சிம்ம ராசிக்கே செலவுகள் நடந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். மனக்குழப்பம் இல்லாம இந்த காலகட்டங்கள் சிறிது காலத்திற்கு மட்டும்தான் இந்த துன்பங்கள் இருக்குங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த 2026 சிம்மராசி நண்பர்களுக்கு. இந்த மனோபலம் கிடைக்குது பாருங்க, இதுவே மிகப்பெரிய விஷயம். அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு குறைஞ்சதுனாவே, அவருடைய பாதிப்பை குறைச்சதுனாவே உங்களுக்கு என்ன ஆகும்? மனம் தெளிவாகும்.
இந்த சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல, மாற்றத்திற்குண்டானது தாங்கிறத நம்ம உணர்கின்ற பொழுது நம்முடைய மனம் புத்துணர்ச்சியாகும், தேக ஆரோக்கியம் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த 2026 அற்புதமான வருடமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கு, குறை கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கு, இருந்தாலும் கணவன் மனைவி ரொம்ப கருத்து ஒருமித்தமா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வச்சுக்க கூடாது. கொஞ்சம் பேச்சுல கவனமாக இருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்க நல்லா கலந்துக்கிறான் அப்படிங்கிற பேர்ல சண்டை போட்டுக்க வேண்டாம். எதையாவது ஒரு விஷயத்தை நாங்க கணவன் மனைவியும் கலந்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசி பேசி அதனால ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. புதிதாக வரக்கூடிய நண்பர்களை நம்பி முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம், பணத்தை செலவு பண்ண வேண்டாம். புதிதாக உருவாகக்கூடிய நண்பர்களை கொஞ்ச நாளைக்கு கவனிங்க. அவர் எதற்காக நம்மோட நட்பு ரீதியான விஷயத்துக்கு வராரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யார் நம்பியும் முதலீட்டுக்கு போயிட வேண்டாம். நண்பர்களால சில சில எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். பயணத்துல கவனமாக இருக்கணும், அதையும் கொஞ்சம் குறிப்பா வச்சுக்கோங்க. சிறிது தூர பயணங்கள் செய்கின்ற பொழுது பயணத்துல கவனமாக இருங்க. தாயாருடைய ஆரோக்கியம் சீர்படும். ஒரு சுகஸ்தானம், ஒரு உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம் உருவாகுது. நல்ல விஷயங்களும் இருக்கு, விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்களை கலந்து நாம பார்த்துக்கிட்டே வரோம். அதேதான் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்துல படிக்கக்கூடிய வயசுல இருக்கிற மாணவர்கள் ரொம்ப படிப்புல கவனத்தை செலுத்துங்க. பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் நம்பி முதலீடுக்கு போகாதீங்க. சிறிது நாட்கள் உங்களுடைய பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான திட்டத்தோடயே இருங்களேன். எதுலையும் முதலீடுக்கு போறது, இன்னைக்கு ₹1 போட்டா நாளைக்கு ₹2 ஆயிடும் ஒரு அதிகப்படியான ஆசையில எங்காவது ஒரு இடத்துல முதலீடுக்கு போறதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தவிர்த்துருங்க. 2026 நமக்கு கவனமாகவும் இருக்க வேண்டிய விஷயங்கள்ல பொருளாதாரமும் ஒண்ணு. உங்களுடைய பேச்சுல கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சரி, பல குறிப்புகள் இருந்தாலும் இறை வழிபாடு, இறை அருள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக பல குறிப்புகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதெல்லாம் சரி, நன்மையான விஷயங்கள்லாம் ஓகே, எதிர்மறையான விஷயமும் சேர்த்து தானே பேசியிருக்கோம். அப்போ அதுல இருந்து நமக்கு நன்மையான விஷயங்கள் உருவாகணும்ல. அதற்கு ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம்? இறை வழிபாட்டை எடுத்துக்கலாமே. சரி, இறை வழிபாடு எப்படி பண்ணலாம்? உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல தீபம் ஒன்று பத்த வைங்க. ஒரு தீபம், ஒத்த தீபத்தை பத்த வச்சிருங்க. உட்கார்ந்து நீங்கள் பத்த வச்ச தீபத்தை கண்களை சிமிட்டாது ஒரு 10 நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. அந்த தீபத்தை கூர்ந்து கவனிங்க, கண்களை சிமிட்டாது பாருங்க. பார்த்தீங்கன்னாவே மனம் ஒருநிலைப்படும். உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு பக்கமா வரும். நேரா சுவாமியை போய் பாருங்க, சுத்தி வந்து சுவாமியை நல்லா வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சுவாமிகிட்ட வச்சுட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல, கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா, எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல அமைதியா உட்காருங்க. கண்களை மூடி புருவ மத்தியில 10 நிமிடங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த இடத்துல நினைச்சுக்குங்க. இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு நீங்க தொடர்ந்து போங்க. ஒவ்வொரு நாளும் விளக்க ஒரு 10 நிமிஷம் கவனிங்க, பிரார்த்தனை செய்யுங்க. 10 நிமிடம் தியானத்துல அந்த புருவ மத்தியில அந்த கோவில்லையே ஒரு ஓரத்துல அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வைங்க. ஒரு மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்காகவே இந்த மாற்றம் தெரியும், தினமும் தினமும் செய்கின்ற பொழுது. அப்படியானால் எப்படி கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும், நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் இருந்தாலும், இந்த இறை வழிபாடு உங்களுடைய தியானம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறிப்புகள் எல்லாம் பேசுறோம். ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா நற்பலன்கள் இன்னும் மிகுதியாக இருக்கும். திசா புத்தி சரியில்லைன்னா கோல்சாரத்தினுடைய பங்கும் கொஞ்சம் சேர்ந்துக்கும். அதனால இறை வழிபாடு தியானத்தோடு சேர்த்து செய்யுங்க. இந்த வருடத்துல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்கு. விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பேசியிருக்கோம். கவனமா இருங்க. வளர்ச்சியான சூழ்நிலையை இந்த காலகட்டங்களை உருவாக்குங்க. இறை உணர்வை இந்த காலகட்டங்களை பிடிங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்கு இந்த 2026 உருவாகுது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.